ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்ற உண்மையான நல்ல விஷயத்த சொல்லி தனிமையில் பல அற்புதமான மகிமை நிறைந்த வார்த்தைகளையும் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் இப்போ சொல்ல போறது எல்லாமே உண்மைதான். உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் இப்போ நடக்க போகுது. இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு தயாரான ஆளாக மாறிவிடு. நீ என்னதான் தனித்து நின்றாலுமே கூட ஒற்றை முள் போல கூர்மையாக நின்னா உன் மேல ஏறி மிதிக்கிறதுக்கும் அடுத்தவன் தயங்குவான். ஆமியன் தங்கமே, உன்னை அன்பா பாக்குறவங்களுக்கு அழகான மலர் போல இரு. உன்னை அழைக்கணும், உன்னை கொடுமைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறவங்களுக்கு தனித்து நின்று ஒற்றை முள்ளாக குத்தக்கூடிய ஆளாக கூர்மையான பார்வையை பார்த்துவிடு என் தங்கமே. உன்னுடைய செயலும் கூர்மையாக தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உன்னை அடக்க நினைப்பவனும் அடங்கி போவான். உன்னை ஏறி மிதிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறவனும் கொஞ்சம் தயங்கி நிற்பான். முள்ளு குத்துனா என்ன ஆகுன்ற அந்த பயம் அவர்கள் மனதில் எப்போதும் இருக்கும்படி உன்னுடைய தகுதியாலும் திறமையாலும் உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னை அடக்கி ஒடுக்க நினைப்பவன் கூட பயந்து போகும்படி நீ வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை படைக்க போற. ஆமீன் செல்லமே. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா உன் வாழ்க்கையை வெற்றி பெறணுன்றது எனக்கு தெளிவாயிடுச்சு. அதனாலதான் அந்த மாபெரும் வெற்றியை இப்போது உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த வராகியமா உன்னை தேடி வந்திருக்கேன். கையில எந்த விஷயம் கிடைச்சிருக்கோ அதை கொண்டு உன்னுடைய திறமையை காட்ட வேண்டுமே தவிர என் திறமையை காட்டுறதுக்கான நேரம் வரலன்னு நேரமும் காலமும் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிறது போல உன் கையில இருக்கிறதையும் உன் வாழ்க்கையில கிடைச்சதையுமே வச்சு நீ யாருங்கிறதையும் உன்னுடைய திறமை என்னங்கிறதையும் அடுத்தவங்களுக்கு உணர்த்தி விடு என் செல்லமே. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா மனிதர்கள் யாருமே அதை நினைக்கிறதோ இந்த தெய்வத்துக்கு பயப்படுறதோ இல்லாததால் தானே தீய விஷயங்களையும் கொடிய செயல்களையும் அடுத்தவங்களுக்கு செஞ்சு அடுத்தவர் மனம் கஷ்டப்படும்படி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, நீ ஒருபோதும் அப்படி இருந்துராத. எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம எல்லா தவறுகளுக்கும் தண்டனை கிடைக்கும்ன்ற பயத்தோடையும் மன ஒருமைப்பாட்டோடையும் இறைவன் மீது பக்தி செலுத்தக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையா இருக்கும். நல்ல நேரம் வரும், நல்ல வாய்ப்பு வரும்னு காத்திருக்காம உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கக்கூடிய ஆளாக இரு. நீ மனசு வச்சினா நிச்சயமா அது உன்னால முடியும். சில பேரு உதட்டளவிலேயே அன்பா பாசமா பேசி ரொம்ப அன்பு வச்சிருக்கிறது போல பழகுவாங்க. அவங்க கிட்ட போய் நீ கழுத்தளவு அன்பு காட்டினாலும் நகத்தளவுக்கு கூட உன் வாழ்க்கை உயராதுங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அவங்களுக்கு வாயிலதான் பாசம் அன்பு உறவுகள் எல்லாமே. மற்றபடி மனசுல ஓ மேல துளியும் அன்பு இல்லாதவர்கள். அவர்களிடம் நீ பழகுவதை காட்டிலும் அவங்கள விட்டு விலகி நிக்கிறது தான் உனக்கு நல்லது. உன்னை விட்டு விலகி போறவங்கள நீயும் விலகி விட்டு விலகிடு. ஏன்னா அப்படி அவங்கள விட்டு நீ விலகும் போது அவங்களுக்கு தான் அதன் மூலமா நஷ்டம் வரும். ஏன்னா நீ உண்மையான ஆள், உண்மையான அன்பை அவங்க இழந்து போயிடுவாங்க. ஆனா நீ அவர்களை விட்டு விலகி நின்னாலும் உனக்கு அதனால எந்த நஷ்டமும் வரப்போறதில்ல. ஏன்னா அவங்க பொய்மையின் உருவம். அவங்க சுயநலத்தோட எதிர்பார்ப்போட உன்கிட்ட பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களின் நட்போ உறவோ உனக்கு வேண்டாமேன் செல்லமே. ஒரு சிலர் மீண்டும் மீண்டும் எதையாவது சொல்லி உன் மனசை காயப்படுத்துறாங்களா, கஷ்டப்படுத்துறாங்களா? அதுக்கு காரணம் நீதான்றது முதல்ல உனக்கு தெரியுமா? ஏன்னா நீதான் அவங்களுக்கும் அவங்க வார்த்தைகளுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற. சில பேரை முக்கியம்னு நீ நினைக்கிற வரைக்கும் தான் அவங்க மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்கள கண்டுகொள்ளாமல் நீ கடந்து போனாலே உன் மன வலிகள் எல்லாம் தானாமல் குறைந்து போய்விடும். ஆசைப்பட்டு ஏமாற்றம் அடைவதை விட நம்பிக்கை வச்சு ஏமாற்றம் அடையும் போது உன் மனசு உடைஞ்சு போயிடுதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் யார் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வைக்காதுன்னு இந்த வராகியம்மா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். சில விஷயங்களுக்காக நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ப. அதை இப்போ தரலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா நான் கொடுத்துருவேன். ஆனா ஒருபோதும் எந்த மனிதரையும் முழுமையாக நம்பி ஏமாந்து போகாதே என் தங்கமே. கடந்து போகவே முடியாதுன்னு நினைச்ச எத்தனையோ கடினமான சூழல்களை நீ கடந்து வந்து இப்போ மறந்தும் போய்விட்டாய்தானே. எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்ச உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் கஷ்டம் ஒன்றும் பெருசு கிடையாது. இதையும் நிச்சயமாக நீ கடந்து போவாய். நீ நம்பிக்கையோட இருந்தீனா இந்த வராகியம்மா நானே நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். ஒரு குடும்பத்துல
ஆணும் பெண்ணும் இருந்தாதான் அது அழகான அற்புதமான அன்பு கொண்ட குடும்பமாக இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துல ஆண் மட்டும் சரியாக இல்லேட்டினா அந்த பெண் எல்லாராலும் அசிங்கப்பட தேவைப்படக்கூடும். அதனாலதான் ஒரு குடும்ப தலைவனானவன் சரியாக இருக்கும்போது அங்க இருக்கும் மனைவிக்கு எல்லார்கிட்டையும் மதிப்பும் மரியாதையும் தன்மானமும் கூட இருக்கும். ஆனா அந்த ஆண் என்பவன் யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்ற மாதிரி மனைவியோட உணர்வுகளையும் மதிப்புகளையும் புரியாதவனாக இருந்துட்டான்னா அதனால அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல அந்த குடும்பமே கூட மேலே எழுந்து வருவது கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடும். ஏன்னா இவ்வளவு சொன்னா யார் என்ன கேட்க போறாங்கன்ற அந்த எண்ணம் எல்லார் மனசுக்குள்ள இருந்து அந்த பெண்ணை அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கவும் அடிமையாக்கவும் நினைச்சிருவாங்க. என் அன்பு பிள்ளையே, நீ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆளாக இருக்காத. உனக்குன்னு மதிப்பும் மரியாதையும் தன்மானமும் உணர்வும் நிறைய இருக்கு. அதுக்கேத்தா போல நீ தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்கொள் என் செல்லமே. வாழ்க்கை எல்லாரையும் அவங்கவங்க விருப்பப்படி வாழ அனுமதிக்காது. ஆனா உன் வாழ்க்கையில நீ விரும்பினபடி வாழ்க்கையை உனக்கு தர்றதுக்கு இந்த வராகியம்மா நான் தயாரா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இனிப்பா இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய பொய்களை சொல்வதைக் காட்டிலும் காரமா இருக்கக்கூடிய கசப்பை தரக்கூடிய உண்மை எவ்வளவோ மேலு. எப்போதுமே உண்மையை சொல்லி வாழ பழகு. பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டாம் என் தங்கமே. நீ துன்பங்களை சந்திச்சு சந்திச்சு கஷ்டங்களை தாண்டி தாண்டி தானே வாழ்ந்து வர்ற. நிச்சயமா உன் வாழ்க்கையில தோல்வி என்பது நிரந்தரமாக இருக்காது. சீக்கிரமே உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகியம்மா நான் தர்றேன். நீ யாராவது ஒருத்தரை பத்தி நினைக்கும் போது அவங்கள பத்தி நினைச்ச உடனே மனசுல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருதுன்னா அவர்கள்தான் உனக்கான உண்மையான நட்பாகவும் உறவாகவும் இருக்கக்கூடிய மனிதர். ஒருபோதும் அவர்களை விட்டு விலகி போயிடாதே என் தங்கமே. உன்னை யார் வெறுத்தாலும் ஏன் இவங்களை வெறுத்தோன்னு அவங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு நீ கேள்வியாக வெற்றிகரமான ஆளாக இருக்கணும். அதே நேரத்துல உன்னை நேசிக்கும் மனிதர்களுக்கு நீயே அன்பை திருப்பி அளிக்கக்கூடிய விடையாக இருக்க வேண்டும். எப்போதும் எல்லாருக்கும் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வராத அளவிற்கு அவர்களின் தேவையே நீயாக இருக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் நான் அள்ளி கொடுக்கிறேன். எப்போதும் யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு உடனே அவசரப்பட்டு கோபப்பட்டு தண்டனை கொடுத்து விடாதே. தண்டனை கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதம் செய்யும் போது உன் மனசுல இருக்க கோபமும் ஆத்திரமும் கொஞ்சம் குறையும். அதுக்கு பிறகு நீ அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டீனா அதன் மூலமாக அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பளிக்கும் அல்லவா. மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை செய்யக்கூடாது. ஆனால் தண்டனை கொடுப்பதற்கு நிச்சயமாக தாமதம் செய்ய வேண்டும். நீ உண்மையாக நேசிக்கும் இதயத்திற்கு எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். எங்க நீ பிரிஞ்சு போயிடுவியோன்னு. அந்த பிரிவெனும் பயத்தை அவங்களுக்கு கொடுத்துடாம வாழ்நாள் முழுவதும் உன் மேல அன்பு வச்சவங்களுக்கு நீயும் திரும்ப அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக இரு. இங்க எல்லா மனிதர்களும் அடுத்தவர் மேல அன்பு வைக்கிறாங்க. ஆனா அதே அன்பை அவங்களும் திரும்ப தனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கும் போதுதான் ஏமாற்றம் வருது. அதற்கு பதிலாக நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியா செய்.